நான் பிறந்தப்போலேருந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்கணும்னா நம்ம எதில் பார்ப்போம்? விசிஆர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, வீடியோ கேசட் ரெக்கார்டர். அதுக்கப்புறம் டிவிடி வந்துச்சு. டிவிடிக்கு அப்புறம் கேபிள் டிவி வந்துச்சு. கேபிள் டிவிக்கு அப்புறம் இப்போ இருக்கிறது யூடியூப். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணணும்னா அது நடக்காத விஷயம். ஆனால் வெறும் 10-12 வருஷத்துலேயே யூடியூப் எவ்வளோ பெரிய விஷயத்த ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. 700 கோடி மணி நேரம் அளவுள்ள வீடியோஸை வெறும் ஒரே மாதத்தில் பார்க்குறாங்க நம்ம மக்கள் எல்லாம். வெறும் 60 செகண்டில் யூடியூப்பில் அப்லோட் ஆகிற வீடியோஸை கண்டுபிடிக்கவே உங்களுக்கு 4 நாள் ஆகும். இதில் என்ன ஆச்சரியம்னா 80% வீடியோஸ் யூஎஸ்க்கு வெளியிலேருந்து தான் வருது. யூடியூப் தான் இணையதளங்கள்லேயே 2வது மிகப்பெரிய சர்ச் இன்ஜின். யூடியூப் என்னைக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னு நீங்கள் யோசிச்சது இல்லைன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். யூடியூப்பை நமக்கு அறிமுகம் செஞ்சவங்க 3 பேர். ஜாவத் கரீம், ஸ்டீவ் சென், செட் ஹார்லி. இவங்க 3 பேரும் பேபால் அப்படின்ற நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு எப்படி யூடியூப்ன்ற ஐடியா வந்துச்சுன்னா, எல்லாத்துக்குமே வெப்சைட் இருந்திருக்குங்க. புக்கு படிக்கிறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு, ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு வெப்சைட் கூட இல்லை. ஸோ அதனால தான் இந்த யூடியூப்ன்ற ஐடியாவே வந்துச்சு. February 14, 2005 அன்றைக்கி தான் யூடியூப் முத ஆரம்பித்தாங்க. அப்போது யூடியூபோட டொமைன் நேம் www.youtube.com. முதல் முறையாக ஜாவத் கரீம் தான் யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. மீ அட் த ஜூ அப்படின்ற பேரில் ஏப்ரல் 23, 2005 தான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. யூடியூப் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன இடத்துல தான் தன்னோட ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. செக்கோயா கேபிட்டல் அப்படின்ற நிறுவனம் யூடியூப்போட ஐடியாவை பார்த்து யூடியூப்காக $35 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாதங்கள்லேயே யூடியூப் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டனால யூடியூப்காக கூடுதலாக ஒரு $80 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2006 உலகத்தில் இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் வெப்சைட்டில் யூடியூபும் ஒன்றாச்சு. தினமும் 65,000 வீடியோஸ் அப்லோட் ஆச்சு. சராசரியாக 200 கோடி மக்கள் மாதம் யூடியூப்பை விசிட் பண்ணாங்க. இதில் 44% பெண்களாகவும் 56% ஆண்களாகவும் இருந்தாங்க. 2006 யூடியூபும் என்பிசியும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பித்தாங்க. அந்த காலம்தான் நம்ம மக்கள் ட்ரெடிஷ்னல் மீடியாவிலேருந்து டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்தாங்க. அதாவது டிவி, ரேடியோவை விட்டுட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்த யூடியூப் கூகுளோட கவனத்துக்கு வந்துச்சு. அக்டோபர் 9, 2006 கூகுள் நிறுவனம் யூடியூப்பை $165 கோடி விலைக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் தன்னோட இணை நிறுவனங்களோடையும் கூகுளோட 68 எம்ப்ளாயிஸோடையும் தனியாகவே செயல்பட ஆரம்பிச்சிது. யூடியூப் இந்தியாவில் May 7, 2008 அன்றைக்கி தான் லான்ச் ஆச்சு. இந்த யூடியூப் நிறைய மக்களை ரீச் ஆகணும் அப்படின்னு கூகுள் ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிளான் தான் கூகுள் AdSense. தனி மனிதனிடம் என்னென்ன திறமைகள் இருக்குது அந்த திறமையை வெளிக்கொண்டு வர வச்சாங்க. அந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் வருது அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஆட்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஆடுக்கு உண்டான பணமும் கொடுத்தாங்க. இந்த கூகுள் AdSense பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. தன்னுடைய பேஷனை நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. யூடியூப் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்குன்னே சொல்லலாம். யூடியூப்பில் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க பவுடி பாய் கேம் விளாண்டா உருப்பட மாட்டேன்னு சொல்கிற காலம் போய் கேம் விளாண்டே இவர் லட்சமாக சம்பாதிக்கிறாரு. இவரை மாதிரி நிறைய பேர் தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஜம்கட்ஸ், பிளாக் ஷீப், வில்லேஜ் ஃபேக்ட்ரி இப்படி நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வளர்ந்து வர யூடியூபர்ஸ். யூடியூப் நமக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது திறமை இருந்தால் யூடியூப் வழியாக மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்களும் சாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் இந்த சர்வ் கலர் பட்டனையும் அந்த பக்கத்தில் இருக்க டிங்கையும் அழுத்திடுங்க.